بسم الله الرحمن الرحيم. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், சொரிந்தருவானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் 100 ஆண்டுகளோ 120 ஆண்டுகளோ வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் அரைவாசி காவாசியை கடந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மில் சிலருடைய வயது 30, 40, 50, 60. இந்த உலகத்துடைய கசப்புகளை, இனிப்புகளை அனைத்தையும் நாம் பார்த்து விட்டோம். உலகத்துடைய உண்மையான நண்பர்கள் யார், நயவஞ்சகர்கள் யார், உலகத்துடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் பார்த்து விட்டோம் சகோதரர்களே. இன்னும் வரக்கூடிய காலம் இதைவிட மோசமான ஒரு காலமாகத்தான் இருக்கும். எது எப்படியோ வாழ்க்கையை சமாளிக்கலாம் என்ற உணர்வு நமக்கெல்லாம் இருக்கிறது. எதிர்காலத்தை எப்படியாவது சமாளித்து வாழ்ந்து விடலாம், இது ஒரு வாழ்க்கை சகோதரர்களே. இரண்டாவது ஒரு வாழ்க்கை தான் எங்களுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிந்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது. இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்ததோடு சகோதரர்களே, நம்முடைய உடம்பெல்லாம் கபர்களுக்கு எடுத்து செல்லப்படும். ஆனால் நம்முடைய ரூஹ் எங்கு எடுத்து செல்லப்படும்? உடம்பு கபருக்குள், உடம்பு கனடாவில், உடம்பு இந்தியாவில், உடம்பு ஸ்ரீலங்காவில். ஆனால் ரூஹ் கனடாவிலோ, ரூஹ் இந்தியாவிலோ, ரூஹ் ஸ்ரீலங்காவிலோ அல்ல. இந்த உடம்புக்குள் ரூஹ் இருப்பதால் தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ரூஹ் எனது உடம்பிலிருந்து எடுபட்டால் என்னால் பேச முடியாது. என்னுடைய கட்டை வேறு, என்னுடைய ரூஹ் வேறு. உதாரணமாக போன்ல இருந்து சிம்மை கலத்தினால் சகோதரர்களே,
போன் வேறு, சிம் வேறு. இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். நம்முடைய மூதாதையர்கள் இப்போது அங்குதான் இருக்கிறார்கள். நமது வாப்பாவுடைய வாப்பா உலகத்தில் இல்லை, நமது உம்மாவுடைய உம்மா உலகத்தில் இல்லை. எங்கே இருக்கிறார்கள் சகோதரர்களே? அவர்களுடைய உடம்புகள் மண்ணுக்குள் இருக்கிறது, ஆனால் ரூஹ் எங்க இருக்கிறது சகோதரர்களே? ரூஹுகள் தங்குவதற்கு 5 இடங்கள் இருக்கின்றது. ரூஹுகள் தங்குவதற்கு 5 இடங்கள் இருக்கிறது. ஒன்று நபிமாருடைய ரூஹ், நல்லடியாருடைய ரூஹ். இந்த ரூஹை அல்லாஹ் இல்லீன் என்ற இடத்திலே வைத்திருக்கின்றார். இது ஒரு இடம். இரண்டாவது சகோதரர்களே, உலகத்திலே வீர மரணம் அடைந்தவர்கள், இஸ்லாத்துக்காக உயிரை தியாகம் செய்தவர்கள், ஷுஹதாக்கள். இவர்களுடைய ரூஹை அல்லாஹ் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, பலஸ்தீன்ல ஷஹீதாக்கப்பட்டவர்கள், தொழும் பொழுது இபாதத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு பறவைக்குள் போட்டு வைத்திருக்கின்றார். அந்த பறவை சுவர்க்கத்தில் எல்லாம் சென்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. இது இரண்டாவது வகையான ரூஹ். மூன்றாவது வகையான ரூஹ் சகோதரர்களே, ஷுஹதாக்கள் அல்ல, முஃமின்கள், நல்ல ஒரிஜினல் முஸ்லிம். நான் ஒரிஜினல் முஸ்லிம் முஃமின் என்று சொன்னதால உங்களுக்கு விளங்கும். அவர் 5 நேர தொழுகையில கவனம், நோம்புல கவனம், ஜகாத்துல கவனம், ஹஜ்ஜில கவனம், எந்த ஹராமும் அவருடைய வாழ்க்கையில் நடக்காது. ஒரிஜினல் முஸ்லிம். இவருடைய ரூஹ் எங்க இருக்கும்? இவருடைய ரூஹ் சகோதரர்களே சுவர்க்கத்தில் தான் இருக்கும், பறவைக்குள் தான் இருக்கும். ஆனால் சாப்பிட முடியாது, ரிஸ்க் கிடையாது. அல்லாஹ் இந்த 3 கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வானாக. 4வது ஒரு கூட்டம் இருக்கு சகோதரர்களே, முஸ்லீம்கள் தான், ஆனால் பாவம் செய்தவர். இன்று அதிகமான முஸ்லீம்களுடைய ரூஹ் அப்படியானது. நம்முடைய நிகழ்காலத்திலே முஸ்லிம் என்ற பெயர் இருக்கிறது சகோதரர்களே, ஆனால் நமக்கு தெரியும் எவ்வாறான முஸ்லிம். இவருடைய ரூஹ் எங்க இருக்கிறது? ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபுல் ஜனாயிஸ், ஜனாசாக்கள் என்ற பாடத்திலே இந்த பெரிய ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நபி அவர்கள் சஹாபாக்களை முன்னோக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு வளமை, சுபஹ தொழுதுட்டு கேட்பாங்க, யாராவது ஒரு கனவு கண்டீங்களா என்றால், முஸ்லிம்களாகிய எங்களுடைய கனவு மிக பொறுமதியானது. கனவில் விளையாட்டு கிடையாது, கனவை கண்டவர்களிடெல்லாம் சொல்லவும் முடியாது. கனவு என்பது நுபுவத்துடைய ஒரு பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாராவது கனவு கண்டீர்களா? சஹாபாக்கள் யாரும் கனவு காண இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று நான் ஒரு கனவு கண்டேன். யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமா? பெரிய கனவு. 2 பேர் என்னிடம் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை சொல்றாங்க. அந்த 2 பேர் என்ன கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? அர்துல் முகத்தஸா. அர்துல் முகத்தஸா என்று குர்ஆன்ல வருது, பலஸ்தீனுக்கு தான். அர்துல் முகத்தஸா என்று
குர்ஆன் சொல்றது பலஸ்தீனுடைய பூமிக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க, அர்துல் முகத்தஸாவுக்கு. அந்த 2 பேரும் என்ன கூட்டிட்டு போனதோட நான் முதலாவது ஒரு இடத்தை அடைந்தேன். அந்த இடத்தில் 2 மனிதர்கள், ஒருவர் நின்று கொண்டிருந்தார், மற்றவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கனவுல நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய கையில இரும்பாலான கொழுக்கி இருக்குது. இரும்பாலான கொழுக்கி என்ன, உதாரணமா இறைச்ச கொழுவோமே, மாட்டு இறைச்சிகளை ஆடுகளை அறுத்துட்டு கொழி வைப்பாங்களே, இது மாதிரி கொழுக்கி இருக்குது. கல்லூ என்கிறது அரபுல. நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர் என்ன செய்யறார், உட்கார்ந்து இருக்கிற மனிதனுடைய தாடையில் அதான குத்துற. குத்தியதோட அது பிடரியான பின்னால வெளியே வருது. திரும்ப அதை இழுத்தெடுக்கிறார், எடுத்து அடுத்த பக்கம் குத்துறார். கல்லூகள் குத்தியதோட அது பிடரில பின்னால வருது. இத குத்துறதுக்கு இடையில இது சரியாயிடுச்சு. திரும்ப இத கலத்தி திரும்ப வலது பக்கம் குத்துறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர்த்தையும் கேட்டாங்க, இது யார் அப்பா, என்ன நடக்குது? அந்த 2 பேரும் சொன்னாங்க, போங்க போங்க. இப்ப போய்தாச்சு. 2வது ஒரு கட்டம் வருது கனவு. 2வது கட்டம் என்ன, அதுவும் 2 பேர். 2 பேர், ஒருவர் அப்படியே மல்லாக்க படுத்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர் என்ன செய்யறார், பெரிய ஒரு கல் எடுத்து இவருடைய தலையை உடைக்கிறார். தலை உடையுது. தலை உடைஞ்சதோட அந்த கல் அப்படியே உருண்டு போகுது. அவர் போய் என்ன செய்யறார், அந்த உருண்டு போன கல்ல திரும்ப எடுத்துட்டு வாரதுக்கு இடையில அந்த தலை சரியாயிடுச்சு. திரும்ப தலையில் அடிக்கிறார், தலை உடையும். இப்படியே நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர்ட்டையும் கேட்டாங்க, இது என்ன நடக்குது, யார் இது? அந்த 2 பேரும் ஒன்றும் பேச இல்லை. போங்க, இன்னும் போங்க. 3வது இடத்தை அடைகிறார். 3வது இடம் எவ்வாறான இடம் என்றா, அந்த இடம் அடுப்ப போல, தண்ணூர், பெரிய ஒரு அடுப்பு. அதனுடைய மேல் பகுதி மிக சின்ன பகுதி, ஆனா கீழ்ப்பகுதி விசாலமான பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குள்ள எட்டி பார்க்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் நிர்வாணமாக இருக்கிறார். அங்க என்ன நடக்குதுண்டா, கீழே நெருப்பு பத்து. அந்த நெருப்புடைய ஜுவாலை கூடியதோட அப்படியே எல்லாரும் மேல வர, மேல வந்ததோட நெருப்பு ஜுவால குறையுது, அப்படியே கீழே போற. கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கனவு திரும்ப எரியுது, திரும்ப மேல வர, அப்படி நடந்து கொண்டே இருக்கு. அந்த 2 பேர்ட்டையும் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன நடக்குது? சொன்னாங்க, போங்க, இன்னும் போங்க. 4வது இடம் வருது, இரத்த ஆறு. என்ன ஆறு? இரத்த ஆறு. அந்த இரத்த ஆறிலே 2 மனிதர்கள். ஒரு மனிதன் மற்ற மனிதனுடைய வாய்க்குள்ள கல்ல போட்டு அடிக்கிறார். கல்லால வாயிலுக்கு அடிக்கிறார். அப்படியே அந்த கல்லு போய் சேருது. திரும்ப வாரத்துக்கு இடையில அவன் கரைக்கு போயிடாம திரும்ப அடிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அந்த 2 பேர்ட்டையும் கேட்டாங்க, இது யார், என்ன நடக்குது? அவங்க சொன்னாங்க, போங்க, இன்னும் போங்க. அப்படியே கூட்டிட்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும். 5வதாக பெரிய ஒரு தோட்டம், அழகான பசுமையான தோட்டம். அந்த தோட்டத்துல பார்க்கிறாங்க ஒரு வயதான மனிதர். அந்த வயதான மனிதரை சுத்தி
சுத்தி சின்ன பிள்ளைகள் இருக்கு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. இத பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு மனிதரை பார்த்தாங்க, நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கனவா இருக்கும். எங்களுக்கு ஒரு சின்ன கனவு உண்டாலே நாங்க பயந்துடுவோம். இந்த கனவு போயிட்டே இருக்கு. நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார். அப்படியே ஒரு மரம், அந்த மரத்தில் ஏற சொல்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரெண்டு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தில் ஏறினா அந்த மரத்துல பெரிய ஒரு மாளிகை. மரத்துல மாளிகைன்னா மரம் எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த மாளிகைக்குள்ள போனா ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இது என்ன இது? போங்க, மேல போங்க. இப்ப அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் மரத்துக்கு மேல ஏற வச்சார். ஏறியாச்சு. ஏறினா இன்னொரு பெரிய மாளிகை. அதுல வாலிபர்களும் வயோதிபர்களும் மாத்திரம்தான். இது என்ன? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்டாங்க, சரி இவ்வளோ நேரமா எனக்கு எவ்வளோ விடயங்களை சுத்தி காட்டிட்டீங்க, ஒன்றையும் சொல்லி. இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க சொல்றதுக்கு. சொன்னாங்க, முதலாவதாக சொன்னாங்க, நீங்க முதல் பாத்தீங்களே, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய தாடையில குத்துறார் இரும்பால, அது அப்படியே பிடரியால பின்னால வருவே. இது யார் தெரியுமா? இவர்தான் உலகத்துடைய பொய்யன். உலகத்துல பொய்யனாக வாழ்ந்தவர், அல்லாஹ்வை பொய்ப்பித்தவர், ரசூலை பொய்ப்பித்தவர், கல்லாப். எதுவரைக்கும் தண்டனை? கியாமத் வரைக்கும். இந்த ரூஹுக்கு தான் தண்டனை நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் பார்க்கிறாங்க. ரூஹுக்கு நடந்த தண்டனை சொல்றாங்க. அந்த ரெண்டு மலக்கும் கியாமத்து வரைக்கும் இவனுடைய தாடையில குத்தப்படும் இரும்பால கொண்டே இருக்கு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்களே, தலைய உடைக்கிறது யாரு தெரியுமா? குர்ஆன படித்து அமல் செய்யாத மனிதர்கள். குர்ஆன படித்து அமல் செய்யாத மனிதர்களுடைய தலை உடைக்கப்படும். எப்ப? ரூஹா இருக்கிறது. சகோதரர்களே, குர்ஆனே படிக்காது என்ன தண்டனை? இது குர்ஆன படிச்சு அமல் செய்யல. இது அல்லாஹ் காட்டினான் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது, ஆண்கள் பெண்களை நிர்வாணமாக பார்த்தாங்களே, அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் விபச்சாரிகள். உலகத்தில் ஹலாலான திருமணம் செய்தும் ஜினா செய்தவர்கள். யார்? முஸ்லிம். முஸ்லிமாக இருந்து பாவம் செய்தோம். சகோதரர்களே, பாவம் செய்யலாம், ஆனா தௌபா செஞ்சது. மனிதன் பாவம் செய்யக்கூடியவர். தௌபாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காட்டித்தான் இந்த தண்டனைகள் எல்லாம். நான்காவது, அந்த இரத்த ஆறுகள்ல கல்லுகளால வாயில அடிக்கப்படுதே, அவங்க யாரு தெரியுமா? உலகத்திலே சகோதரர்களே, வட்டி சாப்பிட்டவர்கள். உலகத்திலே வட்டியில் இறங்கியவர்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டுகிறார். அதற்கு பிறகு அப்படியே வந்தாங்களே அந்த வயதான மனிதர், அவர் யார் தெரியுமா? அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொல்றாங்க இந்த ரெண்டு பேரும் கனவுக்கு விளக்கம். அந்த பிள்ளைகள் யார் தெரியுமா? அந்த வயசாலியை சுத்தி இருந்தாங்களே பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தான் சின்ன வயசுல மௌத்தான பிள்ளைகள். அது முஸ்லிம் காஃபிர் என்ற வித்தியாசம் இல்லை. சிறு வயதிலே மௌத்தான பிள்ளைகள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்ப்பிலே தான் இருக்கிறது. அடுத்ததாக சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும், அந்த நெருப்பு மூட்டிய மனிதனை பார்த்தீங்களே, அது யார் தெரியுமா? அதுதான் நரகத்துக்கு பொறுப்பான மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நரகத்துக்கு பொறுப்பான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தான் அது. அதற்கு பிறகு நீங்க ஒரு இடத்துல ஏறினீங்களே சொர்க்கம் மாதிரி,
அதுல ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் கண்டீர்களே, அது என்ன தெரியுமா? அதுதான் பொதுவான சுவர்க்கம், எல்லோரும் நுழையக்கூடிய சுவர்க்கம் அதுதான். அதற்கு மேல இன்னொரு சொர்க்கத்தை பார்த்தீங்களே, வாலிபர்களும் ஆண்கள், வாலிப ஆண்களும் வயோதிபர்களும், இதுதான் சுஹதாக்களுடைய சொர்க்கம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் யாரு தெரியுமா? நான் ஜிப்ரீல், இவர் மீகாயில். யார் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். நான் ஜிப்ரீல், மீகாயில் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் மேல பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பார்த்தாங்க, மேகத்தை போல ஒன்று வருது. சொன்னாங்க அந்த 2 பேரும், உங்களிடம் அதுதான் சொர்க்கத்தில். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, விடுங்க நான் போறேன் என் இடத்துக்கு கனவுலே. அந்த 2 பேரும் சொன்னாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் ஆயுள் மீதமாக இருக்குது உங்களுக்கு, நீங்க அதை முடிச்சிட்டு வந்தா அங்க போகலாம். சகோதரர்களே, இவ்வளோ பெரிய கனவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு பின்னால சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார். இதுல முக்கியமான விடயம் என்னன்னா, முஸ்லீம்கள் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், ஒவ்வொரு முஸ்லீம்களையும் பாதுகாக்கணும். முஸ்லீம் ஒரிஜினல் முஸ்லீமாக உலகத்துல வாழும். சகோதரர்களே, பாவ சூழல்கள்ல மாட்டிக்கொண்ட முஸ்லீம்களுடைய ரூகுகள் இந்த இடங்கள்ல இருக்கும். எதுவரைக்கும்? கியாமத்து வரைக்கும். கியாமத்து வரைக்கும் சகோதரர்களே. தொழாத முஸ்லீம் எங்களுக்கு தெரியும், தொழாத முஸ்லீம், நோம்பு பிடிக்காத முஸ்லீம், ஹஜ்ஜி செய்யாத முஸ்லீம், ஆனா முஸ்லீம் தான். அவங்க நரகத்துக்கு போய்த்தான் சகோதரர்களே சொர்க்கம் வரும். நரகத்தை விடுங்க, நரகம் தொடங்க இல்லையே. நரகம் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துல நரகம். இது ரூகுகள் போய் இருக்கிற இடம். அல்லாஹ் நல்லடியார்களுடைய ரூஹ் எப்படி வரவேற்கிறானோ, குர்ஆன் அல்லாஹ் யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் சொல்லுவார், அமைதியான ஆத்மாவே வாங்க. யார் இது? மூமின், நல்லடியா. சகோதரர்களே, மனிதர்களுக்காக வாழ தேவையில்லை. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் விளையாட்டுக்காக பிறந்தவன் இல்லையே. அஃபஹஸிப்தும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. அல்லாஹ் கேட்கிறான், என்ன உங்களை வீணுக்கு படைச்சோம் நினைக்கிறீங்களா? நீங்க யாரும் எனக்கு திரும்பி வரமாட்டீங்கன்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் கேட்கிறார். சகோதரர்கள், எங்கட வாழ்க்கை வீண் இல்ல, எங்கட ஜும்மா வீண் இல்ல, எங்கட பணம் வீண் இல்ல. கவனமா வாழும். 50 வருஷமா உதாரணமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி எவ்வளவு காலம் இப்ப? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி எவ்வளவு காலம்? 1400 வருடம். 1400 வருடம் இந்த ரூகுகள் போயிருக்கிற இடம் சீதேவியான இடமாக இருக்கணுமா இல்லையா சகோதரர்கள்? நாங்கள் பாவத்தை செஞ்சிட்டோம், தௌபா செய்ய கிடைக்கல. அல்லாஹ் பாதுகா. எங்களுக்கு பிறகு எங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யறது யாராவது இருக்கிறாங்களா? இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? உண்மையை சொல்றதா இருந்தா, உங்களோட புள்ள நீங்க ஹராத்தை செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களோட வீட்டை விட்டு துரத்துவார். மறந்துடாது, இத மறந்துடாதீங்க. அனுபவ ரீதியா கனடாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாப்பா பிள்ளைகளுக்கு ஹராமான ஊட்ட எடுத்து கொடுத்தார். என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பின்னால பிள்ளைகளை படிப்பிச்சார், பிள்ளைகளுக்கு செலவழிச்சார். அவர் நினைக்க இல்லை, நான் செய்தது ஹராமே, என் வீடு ஹராம் எடுத்த வீடு. அதுக்கு எந்த முஃப்தியிட ஃபத்வா எடுத்தார்? எல்லா முஃப்தியும் சொன்னாங்க, ஒரு வீடு எடுக்கலாம் உங்களுக்கு பரவாயில்லை இந்த கனடாவில். ஏன்னா கனடாட குர்ஆன் வேற தானே, ஆஸ்திரேலியாட குர்ஆன் வேற, யூகேட குர்ஆன் வேற, ஸ்ரீலங்காவுக்கு குர்ஆன் வேற, இந்தியாவுக்கு குர்ஆன் வேற. இங்க வர முஃப்திமார் வந்ததோட இந்த டொலரை கண்டதோட ஃபத்வா கொடுத்து விட்டார்.
டொலரை கண்டதோட பெரிய பணமாயி பத்துவாவை கொடுத்தா ஊட்டெடுத்தாச்சு. இப்ப என்ன செய்யுது பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, பாப்பாவை ஊட்ட விட்டு முதல் துரத்தோம். நீங்க கேள்விப்படுவீங்க இன்ஷா அல்லாஹ். எத்தனை வாப்பாமார் துரத்தப்பட்டிருக்கிறாங்க தகவல்கள் உங்களுக்கு காது கேட்டும். நீங்க தேடி பாருங்க, அந்த வாப்பாமார் தந்த பிள்ளைகளுக்கு இங்க ஊடெடுத்து கொடுத்தோம். இன்றைக்கு நடு ரோட்ல விதிக்க இடம் இல்லாம ஷெல்டர்ல கண்ணியமிக்க சகோதரர்களை அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு ஒரு அனுபவத்துக்காக படிப்பினைக்காக நான் சொல்றேன். சரி, இந்த உலகத்துல விடுங்க, கியாமத்துல போய் இதுக்கு எவ்வாறு ஆகிரத்துல போய் பர்சக்ல போய் இந்த ஹராத்தை செய்வதற்காக ரூகுகள். அதனால கண்ணியமிக்க சகோதரர்கள், நாங்க புத்திசாலி, நாங்க மடையர்கள் அல்ல. ஒரு நாள் நாங்க மடையர்களாகிவிடக் கூடாது. எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு துவா செய்யக்கூடிய, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் எங்களது பிள்ளைகள். அப்படி இல்லைன்னா எங்களோட பிள்ளை இல்லை. எங்களுக்கு கையை தூக்கி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று என்ற பிள்ளை எனக்கு துவா கேட்கலண்டா நான் ஏன் இந்த பிள்ளையை வளர்த்தேன்? நான் ஏன் இந்த பிள்ளையை வளர்த்தேன்? ஏன் செலவழித்தேன்? ஏன் கண்முழித்தேன்? நான் அது எந்த பிள்ளை இல்லை. அது கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்திலே வீட்டை விட்டு துரத்துதண்டா கபருக்கு போறவா துவா செய்ய போகின்ற பிள்ளைகள். ஆகவே புத்திசாலித்தனமாக உலகத்தில் வாழ வேண்டும் சகோதரர்களே. இது 4வது வகையான ரூ. 5வது வகையான ரூ யாருடைய ரூ? காஃபீர்களுடைய ரூ. இந்த காஃபீர்களுடைய ரூ ஒரு நாளும் சொர்க்கம் வர முடியாது. அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான் சகோதரர்கள். எதுவரைக்கும்? கியாமத்து வரைக்கும். அப்ப 2வது வாழ்க்கையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். 3வது வாழ்க்கை தான் கியாமத். கியாமத் எப்ப தொடங்கும்? கியாமத் தொடங்கும் எப்ப தெரியுமா சகோதரர்களே? எங்கட உடம்பெல்லாம் கபருக்குள்ள, எங்கட ரூஹெல்லாம் இந்த 5 இடத்துல இருக்கும் பொழுதுதான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதுவாங்க. யௌம யுன்ஃபகு ஃபிஸ்-ஸூரி ஃபதஅதூன அஃப்வாஜா. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதினதோட அப்படியே நாங்க கபர்கள் இருந்து கூட்டம் கூட்டமாக வருவோம். எப்படி வாருது? எங்கட கபருக்கு ரூஹ் வந்து சேரும். எந்தெந்த இடத்துல ரூஹுகள் இருக்குதோ அந்த ரூஹுகள் கபரை தேடி வரும். ரெண்டு சேர்ந்து சேர்ந்தா எப்படி? சிம்ம கலத்திட்டு அந்த சிம்ம போன்ல போடுறத போல விளங்கும் நினைக்கிறவங்க நான் பேசுறேன். சிம்ம கலத்திட்டு சிம்ம திரும்ப போன்ல போட்டா என்ன நடக்கும்? திரும்ப போன் வேலை செய்ய தொடங்கும். சகோதரர்களே, மண்ணில போன உடம்பு சில நேரம் அப்படியே உக்கிரும். அல்லாஹ் புதிய உடம்ப உருவாக்கி ரூஹ் வரும், அதோட போக வேண்டியதுதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا. இப்ப கியாமத் ஆரம்பித்தா கியாமத் 50,000 சனா, 50,000 ஆண்டு. ஒரு ஜும்மாவுல இதெல்லாம் பேசி முடிக்க முடியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, கியாமத் முடிந்ததற்கு பிறகுதான் நாங்க சொர்க்கவாதியா நரகவாதியா என்ற முடிவு எடுக்கப்படும். இவ்வளோ ஒரு நீண்ட ஒரு பிரயாணத்தை தலையில வைத்த ஒரு மனிதன் எப்படி நிம்மதியாக இருக்கலாம் சகோதரர்களே? ஆகவே இதெல்லாம் குர்ஆனுடைய பேச்சு, ஹதீஸுடைய பேச்சு. இது மறைவான அறிவு, எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடியது சகோதரர்களே. ஷஅபானுடைய 15 அடைந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய காலம் ரமதானுடைய காலம் சகோதரர்களே. வைராக்கியம் வைத்து தௌபா செய்து அல்லாஹ்வை முன்னோக்குங்கள், அல்லாஹ்வை நண்பனாக்கி கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். மனிதர்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடன் தான் ஒரு நாள் போக இருக்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், ஒரு நாள் அல்லாஹ்விடம் தான் போக இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வை கோபித்துக் கொண்டு ஒரு நாளும் நாம் உலகத்தில் வெற்றி அடைய முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்கள், ஷுஹதாக்கள் ரூஹ்கள் இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்தில் எங்கள் ரூஹ்களை அமைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. பெரும் பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. பொய்யை விட்டும், ஜினாவை விட்டும், வட்டியை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. நல்லோர்களோடு வாழும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஆகிரத்தில் சிறந்தவர்களாக வாழும் பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.